ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திரா சமையல். இன்னைக்கு வந்து கம்புல மசாலா வடை செய்ய போறோம். கம்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டா ஒரு மசாலா வடையா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். கம்பு மசாலா வடைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோங்க. தேவையானது பார்க்கலாம் வாங்க. ஒரு கேரட், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 100 கோஸ் எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம மிக்சியில போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாமா. மிக்சியில சோம்பு போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கோங்க. இதுல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கோஸ், கேரட், மல்லி, கருவேப்பிலை, உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில எண்ணெய் ஊத்தி வடை சுட்டு எடுத்துடலாமா. எண்ணெய் சூடாயிடுச்சுமா. இப்போ நம்ம இது வடை தட்டி அதுல போட்டுடலாம். சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நல்லா தட்டி எண்ணெயில விட்டுடலாமா. வடை திருப்பி விட்டுடலாமா. நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்தாச்சு. கம்பு வெஜிடபிள்ஸ் வடை தயாராயிடுச்சுங்க. இந்த வடையை வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து பசங்க வரப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸா பண்ணி கொடுக்கலாங்க. கம்புல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுனால சாப்பிட இன்னும் சுவையா இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். இது கம்புல வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுனால சாப்பிட நல்லா சுவையா இருக்குங்க. இஞ்சி பூண்டோட ஃபிளேவரோட சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.